திருநீர்மலை பாய்கடையிலேருந்து ஒரு சர்வீஸ் ரோட்டில் வந்தோம்னா திருநீர்மலையை பார்க்கலாம். சக்தி வாய்ந்த ஸ்தலம். சுமார் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே உருவான ஸ்தலம் அது. ஸ்ரீரங்கநாதர் இருக்கார், நீர்வண்ண பெருமாள் இருக்கார், உலகளந்த பெருமாள் இருக்கார், நரசிம்மர் இருக்கார். 4 பேர் இருக்காங்க. கீழே உள்ளவ நின்றார். நீர்வண்ண பெருமாள் நின்றார். இருந்தாருங்கிறவர் யாருன்னா நம்ம நரசிம்மர். கிடந்தார், படுக்கை அறையில் கிடக்கிறவர் ஸ்ரீரங்கநாதர். நடந்தார், உலகத்தை நடந்து உலகம் சுற்றியவர் உலகநாத பெருமாள். பிரசித்தி பெற்ற தலம். இந்த தலத்துக்கு வாங்க, பெருமாளுடைய அனுகிரகத்தோட சிறப்பான வாழ்க்கை இனிமையாக வாழுங்க. இது மலை மேலே எடுத்த இடம். பாருங்க, இப்போ தான் உள்ள கருவறைக்குள்ள போக போகிறோம். கருவறைக்கு உண்டான நுழைவாயில் இது சுற்றுச்சுவர். இது பிரசாத ஸ்டாலு. இங்கே மிளகு சாதம், புளிச்சாதம், முறுக்கு, அல்வா எல்லாமே 8:30க்கெல்லாம் ரெடி ஆகிடும். கொடிமரம். உங்கள் வாழ்வு சிறப்பாக மாறும். இந்த சன்னதிக்கு தொடர்ந்து சனிக்கிழமை நீங்கள் வந்தீங்கன்னா வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். பக்கத்து துலங்கும், நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கை மேலோங்கி மட்டுமே வரும். இந்த சன்னிதானத்துக்கு பெருமாளுடைய அருளை பெறுங்கள். வாழ்க வளமுடன். கருவறைக்குள்ள ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. கோபுரம், மலை மேலுள்ள கோபுரம், கொடிமரம். இது நுழைவாயில், கருவறை நுழைவாயில்.